பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி ஹலோ ஊத்துப்பாக்கு இந்த மாவட்டத்தில் ஊத்துப்பாக்கு குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு ஊத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு ஊத்துப்பாக்கு இந்த முத்தூர் கிராமத்துல ஊத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணன் தங்கைகளான நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க நல்ல என்னாச்சு ஊத்துப்பாக்க குடியிருக்கிற ஆத்தாக்கா ஊத்துப்பாக்க குடியிருக்கிற ஆத்தாக்கா சோத்து பானையில தண்ணி ஊத்துனீங்களா சிலிண்டர் அமத்துனீங்களா வீட்டு சாவியை இடுப்புல வச்சிருக்கீங்களா ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா இருக்கிற அண்ணாச்சி நீங்க எல்லோருமே நம்ம குலசாமி அருளோடு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். கத்திரி பூரா கணேஷ் போயில சேர மாட்டேன். அருமையான ஊர் இந்த முத்தூர் கிராமம். இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இடம் தான் பத்தலை. பொம்பளை ஊரை உணர்ச்சியாக உட்காந்துருப்பேன் முன்னாடி. ஆம்பளைக்கு முன்னாடியே வந்து பாய வரைச்சிட்டியாத்தா. உண்மையிலேயே அருமையான கிராமம். தொடர்ந்து இந்த முத்தூர் கிராமம் நண்பா மீன் கடை எங்கள் அண்ணனை மறக்கவே முடியாது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நிறைய அன்பாலயத்துக்காக உதவி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி கூட அன்பாலயத்துக்காக இங்கே உள்ள மக்களுக்காக 15 இப்போ அரிசி கொடுத்துருக்காங்க. அத்தனை உறவுக்கும் பாதம் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா அப்படி இருந்தால்தான் உண்மையிலே நான் வணங்கக்கூடிய கேப்டனுக்கு அடுத்து உங்களை வணங்குறேன். அதே உண்மை. மை செட்டு அருமையான மை செட். எம்எம் ஆடியோஸ் முத்தூர் உள்ளூர் செட்டு தானே. அப்போது நோக்கத்துக்கு போடலாம். கேள்வி கேட்பாடு கிடையாது. 1 வருஷம் கூட கழட்டிட்டு போ. ஹலோ எக்கோ வச்சு ஏற்றுங்க. என்ன கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பே வருவானா? வரணும். ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி புத்தூர் கிராமத்தில் அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில கண்டெடுத்து சாமி ஊரா வீரம் குறையாம இந்த முக்கூறு மக்களை காக்குதா இந்த சாமி. அந்த நாச்சி அம்மனைய குறிவித்த ஐயனாரு மந்தையம்மா எந்த குதிரையில இந்த முத்தூரு மக்களுக்கு காட்சி தர போரே. கூட்டத்தில் கருப்பை இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பனை எதிர்த்து நிற்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த முத்தூரு குளங்காக்க வந்த இந்த சாமி? என்ன நினைக்கிறாரு எங்க ஐயனாரு? கொஞ்ச நேரம் நாட்டு மக்கள் உன்னுடைய மகிமை அறியணும். இந்த கூட்டத்தில் எந்த குதிரை உடிச்சு வர போறே? அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி புத்தூர் கிராமத்தில் அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி நல்ல அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி புத்தூர் கிராமத்தில் என் கட்டளை கட்டளை விநாயகர் குட்டுகி இருக்காரு குங்கும பொட்டலை அது பொல்லா போய ஜமீடா. அல்வாக்கு சொல்லி வச்சா என மக்களை வாழ வச்ச நம்ம ஐயனாரு. அவர் என மக்களை வாழ வச்சா
வாக்கு சொல்லி வச்சாங்க ஏழ மக்கள் வாழ வச்சாரம்மா ஏழ மக்கள் வாழ வச்சாரம்மா ஐயனாரு தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி எனக்கு முத்தூர் கிராம மடிய குங்கும பொட்டழகி அவோய் தரிசனம் கிடைச்சதடி கட்டண கட்டழகி எனக்கு முத்தூர் கிராமம் அடி குங்கும பொட்டழகி மலையாளம் நாட்டில் 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேர் உண்டு. காளியமணி ஐயா கூட வா மைக்கில் கொஞ்சம் சார் போச்சு என்ன வைங்க கொஞ்சம் பேஜா இருக்கு அண்ணே நடிகர்களுக்கு பொன்னாட பார்த்தனமானே வாங்க வாங்க அது ஜாமியானதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்காது எப்போ அதுக்காக 4 நாளைக்கு தண்ணியை கொடுக்காம இருக்கக்கூடாது ஒரு 4 நிமிஷம் தண்ணி கொடுக்காதியே விபதியை போட்டு விடுங்க பூஜாரி இருந்தா உண்மையிலேயே உண்மையான சாமி ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே இதில் ஆம்பளை பையன் ஆடினாத்தான் கொஞ்சம் யோசிக்கணும் அவன் போட்ட பீருக்கு அவன் போட்ட கணேசி புயலைக்கு முண்டை சட்டி அவுத்து விட்டு ஆடுவாங்கடா சாமியை இடியப்ப மதுரை புடுங்கனப்பான் அவனை தூக்குடா அவனை துடியார் ரெண்டாவது எந்த கிராமத்திலே தெய்வம் துடியா இருக்கோ அங்கே தான் கூப்பிட்டோன்னே வரும் எங்கே கொஞ்சம் லேடுவாடாக இருக்கோ அங்கே வராது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் முத்தூர் கபடி குழு நண்பர்கள் இன்னும் ஒரு 4 கிலோ கட்டியிருந்தேன் கொண்டாட வந்திருக்கேன் முத்தூர் ஊரார்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர் மற்றும் மந்தையம்மன் கபடி குழு எம்கேஆர் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 என்ன இத்தண்டி 200 சிங்கப்பூர்ல இருந்துக்கிட்டு 200 ரூபாய்னா என்ன அர்த்தம் 2001 ஒரு சைவரை மறந்துட்டேன் நன்றி மாலைக்கு பதிலாக ஒரு அரிசியை தீமண்டம் கொடுத்தாலும் ஏழை வாழைக்கு அனாதைகளுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் மாலை போடணும் இப்படி உறவுகள்லாம் எனக்கு கிடைக்காது இந்த மாலையை கலட்டுறியா ப்ளீஸ் $2001 நன்கொடை வழங்கிய அப்போ 200 ஓட்டை யார் படித்தால் இதில் நன்றி இங்கே உன்னை நோட் பண்ணிட்டே இருக்கீங்க அவன் சரக்கு அடிக்க மாட்டேங்கல 10 பிள்ளைகளுக்கு சேனை வை புழு புழுன்னு இருக்கான் எம்கேஆர் பயலுக கொடூரம் பிள்ளமங்கலம் சிறி கருங்காத்தான் டிரான்ஸ்போர்ட் பயலுக மற்றும் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் இணைந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு மூட்டை அரிசின்னு சொல்லுவோம் ஒரு சிப்பம் தானே ஒரு சிப்ப அரிசியும் 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி இதை வச்சு இங்கே வாங்க சிங்க எனக்கு போடாத ஹார்மோனியத்துக்கு போடுங்க நீ போடுற ஆட்டை எதில் முடியும்னு பார்க்குறேன் இங்கே ஹார்மோனியத்துக்கு கொடுக்க அன்பு தம்பி கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாகுண்டு மணிர்மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு முத்தூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்கத்துக்கு கொண்டு அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பலவாத்திகளுக்கு தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் தாளமத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி மூர்த்தி அவர்களுக்கு பின்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் யூடியூப் எடுத்து கொடுக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்னை மஞ்சள் சட்டை தெரியல அன்னை அவர் சார்பாக என் அன்பு மாப்பிள்ளை குரு மாறி அவர்கள் பொன்னாடை பெற்றுக்கொள்வார்கள் வாங்க மாப்பிள்ளை ஒன்னே இல்லை பண்ணி போக முண்டேன் உட்கார் உட்கார் என் தம்பி தான் சித்தி மையன் அதில் வாவோட அத்துருவேன் காடமங்கலம் முருகன் சார்பாகத்தான் அவர் வந்திருக்காரு மாப்பிள்ளை தான் நம்மளோட அசிஸ்டன்ட் தான் அவர் முத்தூர் கிராமத்தார் சார்பாக எங்களை பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி அது அப்பதான் போட்டது கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய உண்மையிலே இந்த அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது முத்தூர் கிராமத்தை உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் எம்கேஆர் தாய்மால் இருந்தேன் உங்களை இருந்தேன் இங்கே பரதநாட்டிய ஆடிய அந்த சிறுமிகளுக்கெல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான கலை பரத கலை அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பேச விடுமே
பேச விடல என்ன மண்ணெண்ணெய் ஊத்து கூட என்னை எரிச்சிரு. நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கேன். வாங்கத்தா 100 நாள் வேலைக்காத்தா. இந்த வாரம் பொத்திட்டு போகுது. ஐயோ வந்தா சிங்க வருதா பழைய பிரகாஷ் சீமக்கர்ல முடிச்சிருவாங்க. வாங்க வங்காளி உங்க உட்காருங்க. 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. ஆஹா சூப்பர் சூப்பர். மாடு புடி மாடு. அப்போ காவல்துறை அதிகாரி ஐயா, கிராம நிர்வாக அதிகாரி இபி இவர்களெல்லாம் முன்னாடி என்ன துண்டப்புறம் அழட்டி போயிட்டிய. நன்றி. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான ஏன்னா உள்ளூர் அன்பு உறவுகள் நாடகம் பார்ப்பது பெரிதல்ல. எல்லா கிராமத்திலும் உள்ளூரில் நீங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு திரைப்படம் ஓட்டினா கூட பாயை சுட்டிட்டு வந்துடுவீங்க. வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொடு. இந்த முத்தூர் மண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்னன்னா வெளியூர்லேருந்து வந்த உறவுகள் தான். அவங்களுக்கு முதல் கைதட்டு கொடுங்க உள்ளூர் ஆளு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளூர் ஆளுங்க இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உட்காருங்களேன். அது நினைக்கும் காசை வாங்கிட்டு எப்படி ரப்படுத்து பேசுகிறேன் பூரா நிறவோதில் தர்றேன். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி சாம்புராணி தான் போடுவாங்க. சாம்புராணி டொங்காசு பயிலு கடா. உங்களை அத்தனை பேருக்கும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனாக நினைத்து என் உறவுகள் தமிழ் உறவுகள் அத்தனை பேர் பாதம் தொட்டு இனிய இரவு வணக்கம். அப்புறம் தமிழ்நாடா கேரளாவா? தமிழன் என்று சொன்னால் கைதட்டணும். தமிழனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. என் வீர தமிழச்சியெல்லாம் இங்கே உட்காந்துருக்கேன். அருமை அருமை நல்லா இருக்கணும் தான். புருஷனை வாரம் தூக்கி போட்டு போல பொம்பளையாளு பூரா பூரா கராத்த யாராரு படிச்ச இதில் கத்திரிக்க கை தூக்குங்க. அந்த பொம்பளை மட்டும் வீட்டுக்கு போத்தா. நீ பாட்டுக்கு வந்து எங்களை சச்சா புச்சான்னு அடிச்சிட்டீங்களா? ஏன்னா பெண்கள் எல்லா கலையும் கற்றுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் திருட்டுன்றேன். போகிற ஓக்கில் அப்படியே தாலி கொடியோடு ஆக்குறேன். களமானித்தனம் அதிகமாயிருச்சு. தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் 100 ஆண்டு காலம் வாழலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாடு ரொம்ப மோசமாக வந்துருச்சு. அதே மாதிரி பெரிய மனுஷன் இங்கே இருக்கிய பெரிய மனுஷன் பாதத்தெல்லாம் தொட்டு கேட்குறேன். இளவட்ட பயிலோட சேர்ந்து தண்ணி அடிக்காத. அதே உண்மை. எங்கள் ஊர் பக்கம்லாம் எங்கள் பெரியப்பா அப்படித்தான் சும்மா இல்லாமல் கல்லுங்களை உட்காந்து 4 பேர் தண்ணி அடிச்சிருக்காங்க. போய் எனக்கு ஒரு கட்டிங்க ஊத்துறான்னு சொல்லியிருக்காரு. ஊற்றிருக்காங்க. ஒரு ஆப்பு சாட்டவனே அவரை தூக்கி போட்டு சட்டியோடு அடிச்சிருக்காங்க. அடித்தவனே கதறிக்கிட்டு ஓடி முள்ளுக்குள்ளே ஓடி இருக்காரு. அங்கே ஒரு ஒம்பளை வெளியே இருந்த ஒம்பளை அது எந்திரிச்சு முள்ளுக்கிட்டே அடிச்சு இப்போ பார்த்தா இப்போ மானாமர பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடக்காங்க. ஒரே ஒரு கணேஷ் போயல போடுற ஆள்லாம் கை தூக்கு. இப்போ தூக்க மாட்டிய கலையன் தமிழனு கை தட்டலாம். கணேஷ் போயல அருமையான போயல. அதை மட்டும் வைக்கிறடா. எதுக்காக சட்டிகளை வைக்கிறிய? அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுமா? சட்டிகளை வச்சு அதை எடுக்கும் போது கையெல்லாம் ஊதுவேன். வாடா எடுத்துதான் திணிச்சு வைப்பேன். வாணியா வடியேன். ஏத்தா கணேஷ் போயில ஓடுறவங்க வீட்டுக்காரர் இருந்தால் எப்படித்தான் முத்தம் கொடுக்க வர்றிய? ஐயோ கிட்ட வரும்போது சிறுநாய் பீவாட வரும். அதுலேயும் பக்கத்தில் வரும்போது இவ்வளோ வச்சுக்கிட்டு வருவேன். சுமிதா உதட்ட கொண்டா அது வெட்டி இழுத்து அதோட அவட உலக்கிட்ட அடிச்சு. தீய வழக்கம் இல்லாத ஆள் யாருன்னா பிறக்கிற குழந்தைதான். திருப்பி எல்லாமே மாறிக்கணும். அதே மாதிரி சேர்க்கை அப்படி சேருதுங்க. அதே மாதிரி போன் பேசும் போதெல்லாம் பார்க்குறேன். பஜில் உள்ள ஆள்லாம் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் கோடிக்கணக்காகத்தான் பேசுவேன். 10 பேர் சேர்ந்துட்டா உடனே பேசுவேன். எல்லாம் வணக்கம் மச்சான். அந்த 12 கோடி என்னாச்சு? உடனே அங்கே உள்ளவன் அவன் பெரிய பிராடாக இருப்பேன். பார்த்தா கணேஷ் போலுக்கு பிச்சை எடுத்துக்கு திரிவாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கா மாடு புடி மாடு. அது இளைஞர்லாம் பயங்கரமாக பேசுவேன். என்னை விரும்பாத ஒம்பளே கிடையாதுன்ட்டுவேன். பார்த்தா எத்து பொருள் முண்டைய கல்யாணம் முடிச்சிருப்பேன். ஈன்ட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி. 100 நாள் வேலை திட்டம் முத்தூரில் கிராமத்தில் இருக்கும். 100 நாள் வேலை என்பது எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு புனிதமான வேலை என்றால் 100 நாள் வேலை. அதை குறை பேசக்கூடாது. 100 நாள் வேலைக்கு போயிட்டு பொம்பளை ஆளுகள்லாம் சிப்பிங்கரை விளையாடுங்க. கிளவியெல்லாம் விளையாடுறது கிடையாது. எனக்குமே ஒப்பலை அதெல்லாம். கிளவியை போய் சிப்பிங்கரை விளையாண்டுருக்கு. அல்ல சுடிதார்லாம் போட்டு 100 நாள் வேலையில் எங்கே அந்த கம்மா கரையில் இப்படியே விளையாண்டுருக்கு. 4 பேர் பயில போய் பின்னாடி பார்த்துருக்காங்க முதுவை.
கலை செம்ம பிகரா இருக்காளே. பக்கத்தில் போயிட்டு அலோ மேடம் இருக்கேன், திரும்பி இருக்கு என்னப்பான் இருக்கு. அதோட வண்டியை விட்டுக்கிட்டு தண்ணியிலே நீஞ்சி அக்கறை வைக்கேன். இன்னைக்கு சொல்கிறேன் என் அன்பு உறவுகள் எல்லாம், இளைஞர்கள் சொல்கிறேன், மது அருந்தாதீங்க. இவன் ஒரு ஆள் ஊழ கருத்து போடுவேன் அப்படி சூப்பரா கலை கபட்ட பொழந்தேன் பாரு. இதை பார்க்கத்தானடா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்தேன். பூமியை குடிக்க மையன் கெடுத்தே விட்டான். என் தம்பி தான் சித்தி மையன். போ ஓடிரு ஓடிரு ஓடிரு. உன்னை யார் நாடகம் பார்க்க வர சொன்னா? அவரு குடிச்சதை சொன்ன உடனே பட்டுக்கிருச்சான். ஒரே ஒரு விஷயம், அசிங்கம் பட்டாத்தையும் திறந்தவன்றா அவன் அசிங்கப்பட்டாத்தையும் திறந்தான். நாடக மேடையில் நிற்கிற இந்த எம்கேஆர் கோமாளியும் பெருங்கொண்ட ஒரு குடியாரன் என்பதை இந்த முத்தூர் மேடையிலே எங்கள் குலஜாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நானும் பெருங்கொண்ட குடியாரன் தான். அவளை கேவலப்பட்டு அசிங்கப்பட்டதுனால இன்னைக்கு திருந்தி இருந்ததுனால தான் தமிழகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் இந்த எம்கேஆர். அதுதான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்கு? இவன் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருவான்டா. என் தம்பி தான் கப்ளிங் ஓஸ் கல்லர் வம்சம். என்ன விடுறாது? ஏலக்காய் நெல் இருக்கு. என்ன எர்லாப்பட்டி கருப்பையா என்ன இது? என்ன மளிகை கடையில் சிட்ட ஓட்ட மாதிரி எழுதி கொடுத்தா நான் என்ன வீச்சலத்துக்கு சொந்தக்காரனா? கருப்பையா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஒரு சாங் பாடுவோமா? கேப்டன் கேப்டன் பாட்டு என் தம்பி அழகா பாடுறேன். இப்போ பாடிடுவேன். நான் வேற பாட்டு பாடுறேன். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான் நான் போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. நெய் தேங்காய் கொண்டுகிட்டோம் வாரம். நெய் தேங்காய் கொண்டுக்கிட்டு வாரோம். நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை கொல்லிமலை ராலிமலை ராலிமலை விறகுமலை விறகுமலை அஞ்சு மலை. அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஏ அஞ்சு மலை பாருங்க சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் அதற்கெல்லாம் மாலை ஓட்டது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு கிராமத்தில் விரதம்னா எல்லாருமே மாலை ஓட்டு விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுறதுக்கு ஒவ்வொரு ஆளாக கெஞ்ச வேண்டியிருக்கு. மாலை போடுற ஆள் ஊரம் கெட்ட வழக்கத்தை மறக்கத்தே மாலை ஓடுறேன். உண்மைதானே தம்பி? அப்போல்லாம் 25 கிலோ சுண்டலும் பொங்கலும் அவிச்சா சட்டி வீட்டில் நெளிச்சிருவாங்க. பூரம் தூக்குச்சட்டி குடத்தெல்லாம் கொண்டு போய் வாங்குங்க. இன்னைக்கு 4 பேர் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு ஜே கணேசா அப்படின்னு 4 கொண்டக்கல்ல அதையும் அள்ளிட்டு போயிடான்னு பயந்து பாட வேண்டியிருக்கு. அதே மாதிரி பெண்கள் எல்லாம் இப்போ வரும்போது பார்த்தேன். இந்த திருக்கோஷ்டியூர் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு புண்ணியமான தலத்திலே ஒரு தலம் திருக்கோஷ்டியூர். உண்மையிலே அங்கெல்லாம் பொம்பளையால் போய் பார்த்தோம்னா பூரா தீபம் போடுதுங்க விளக்கு. அது ரூட்டை மறைச்சதுனால நான் போய் காரைக்குடி போய் சீரழிஞ்சு வந்தேன். இப்படி வர்ற ரூட்டுக்கு காரைக்குடி போனே அங்கே ஒரு இந்திக்காரன்ட்ட போய் ஏன் டிரைவர் அட்ரஸ் கேட்குறேன். நேர முத்தூர் அப்படின்ட்டேன்.
முத்தூர் கிடையாது பிரேரேஸ் வாங்கிட்டு போ அப்படின்ட்டேன். அவன் இது என்ன, ஏன்னா நான் உண்மையத்தான் பேசுவேன். ஒரு ஊரே சாமி அடித்து இந்திக்காரன் ஆடிட்டான். அவன் ஆடிட்டான், மங்கு மங்குன்னு ஆடுறான். அவனை கூப்பிட்டு கேட்டீங்க, வாமுண்ட நீ எதுக்கு ஆடின? எல்லாரும் ஆடுதோ நான் ஆடுறேன், இது என்ன சாங்கு அப்படின்ட்டேன். அவனுக்கு என்ன சாமின்னு அவன் இந்தி நாட்டு சாமி ஆடுறான். அதே மாதிரி தெய்வம் எப்படி இருக்குன்னா, முதல்ல நாங்கள் பரம்பரை கோடாங்க, எங்கள் ஐயாலாம் எக்கோ குறப்பா சொன்னேன் பரம்பரை கோடாங்க. இப்போ எந்த பகுதியிலையும் கோடாங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போல்லாம் சொல்கிறது எல்லாரும் கேட்குறது ஒரே ஒரு வரந்தேன் கேட்பாங்க. சாமி ஆடுனா அது எந்த சாமியாக இருக்கட்டும் கேட்குற குறி ஒரே குறி தான், எப்போ மழை பெய்யும் வெள்ளாமல் எப்படி இருக்கும் அவளைதான் முடிச்சுக்குருவா. இப்போ வீட்டுக்கு 2 பேர் குதிக்கிறேன், எதுக்கு குதிக்கிறானே தெரியல. பூரா பேரும் தூண்டி விட்டுறாங்க. ஓம் பங்காளி தான் சாமி ஆடுவானா, நீனு அவங்க பங்காளி தானே, நீ குதினான்னு மங்கு மங்குன்னு குதிச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோவை பார்க்குறே, ஒரு பூஜாரி தீவாரனை காட்டிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் ஒவ்வொன்று ஆடி மொத்தமாக பிடிச்சி எரிஞ்சு. அதே மாதிரி கல்யாண வீட்டில் அப்படித்தான் ஐயர் ஓதிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஐயரை எலும்புச்சம்பளத்துலேருந்து எறிகிறேன். சூத்துலேயே எரிஞ்சவொடனே அந்த ஐயர் பெரிய ரெவடியார் பரவாயில்ல, அவர் தேங்காய் எடுத்துகிட்டு ஒற்றையறி எறிஞ்சார். கடைசியில் தாலி கட்டாமல் பொண்ணை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் நைட்டு போயிட்டேன். இது சிரிப்பு அல்ல, சிந்திக்க வேண்டும். மலையில் ஏறி முதல்ல கோடாங்கெல்லாம் அடிப்பா சாமியாடி, அப்படி அருவாலை ஏறினண்டு கருப்பா எப்போ மழை பெய்யும் 21 நாளில் மழை இறக்குறேன்டா, முக்காலும் சத்தியமாடா. சூடத்தை பொறுத்து வாங்கி அமர்ற வரைக்கும் இப்போ நிற்பாங்க. இப்போ சூடத்தை பொறுத்து ஆத்தின்றேன். ஏன்னா விரதங்கள் அப்படி. இன்னைக்கு ஒரு இலவட்ட போய் ஆடினேன், ஊரே கேட்குது எப்பப்பா மழை பெய்யும், தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அப்படியே 4 பக்கம் அப்படியே பார்த்தேன், மழை கருப்பன்ட்டே மழை கேட்குறியா, அப்புறம் என்ன பிடி உஷாட்டே கேட்பாங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு அடிச்சாம் பாரு, இன்னும் 127 நாளில் மழை பெய்யும்டா. ஏன்னா அவன் சாமி ஆடினது ஆவணி, எப்படி புரட்டாசி ஐப்பச்சியில் 5-6 விழுந்துடும். அடிச்சு விட்டு போய் சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தனே ஒரு பொம்பளையாள், ஏப்போ அம்மாவை சோதிக்கிற, அந்த பொம்பளைய மசுத்த அறுக்கலைன்னா நான் அதுதான். அப்படின்னா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் என் சிங்கம் வாழுதே, சிங்கமுனாரியில் புத்தூர்கட்டு பாண்டி. உண்மையிலே என்னுடைய நாடக கலையை நன்றாக நசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் எங்கள் அண்ணன் புத்தூர்கட்டு பாண்டி, மறக்க முடியாது. அது என்னன்னா, வாழும் வாழ்க்கை பிறருக்கு பொறுக்கலை, அதே உண்மை. ஆனால் புத்தூர்கட்டு பாண்டியனை செய்யக்கூடிய சேவை எத்தனை பேர்த்தை குணப்படுத்துறாரு, லைவாத்தான் வீடியோ போடுறாரு, அது உண்மை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க. பொய்யா இருந்தால் போட மாட்டார்ல. இப்போ போய் இவன் சும்மா இருக்கேன், இவனை போய்கிட்டு கை இறக்கடா கையை தூக்குடா அப்படின்னா மசத்தில் தூக்குவேன், போயான்னு சொல்லிட்டு போயிலே போட்டு வந்துடுவேன். ஆனால் உண்மைதான் என்ன, அது பேசுகிற பேச்சு அப்படி. வணக்கம் என் அன்பு மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டி, நரம்பு வளர்கிறது, சவ்வு இழுக்கிறது எல்லாம் தேய்ச்சிரு. இதில் ஏதோ ஒன்று பண்ணி புரிச்சு. ஆனால் நல்லவர்கள் எல்லாம் இவ்வுலகிலே அதிக நாள் வாழ மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். அப்படித்தான் ஒரு நல்ல மனிதனை இறந்தது இந்த தமிழர். அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை சொல்றேன். நான் சினிமாவில் நான் நடிச்சிருக்கேன். அந்த சினிமாவிலாம் பாகுபாடு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து 300 கோடி வாங்குவார். இந்த ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து வசனங்களை பேசி அந்த காட்சியை மேலும் அழகு பெற செய்யக்கூடிய பாமர எனக்கு அப்பா அம்மாலாம் வயசானவங்கெல்லாம் பின்னாடி 250 ரூபா சம்பளத்துக்கு நிற்பாங்க, சாப்பாட்டுக்கு போய் கியூவில் நிற்பாங்க. ஆனால் இந்த பசி என்பது ஒன்று, எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் என்று எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு தான் சாப்பிட வேண்டும் என்று தலவாழை இலை போட்டு மற்றவர்களை பசியை போக்கின ஒரு மாமனிதன் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் பொண்டாட்டி வந்தவொடனே ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்புகிற கப்ளிங் கோர்ஸ் கிடையாது, விளக்குமாறு வெஞ்சு போகும். அது இல்லைடா. அதே மாதிரி மருமகளுக்கு பூரா சொல்றியா தான், மாமியாரை வந்துட்டோம் பார்த்துக்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்க அம்புட்டி கொண்டு போயிருக்க பிரிட்ஜு வாஷிங் மிஷினு. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை வாக்குறேன் கிரினெட்டு கல்லை பேத்து கொண்டு போகுது. எங்கள் அம்மாவுக்கு குளிக்கும் போது வழுக்குதான். நம்ம அம்மா வரும்போது ரேச அரிசியும் குழம்பு. இது எப்படி மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதுன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மேடம். மாமியா எந்த சீரியல் பார்க்குதோ அந்த சீரியல் நீயும் பார்த்துறோம்.
அது பொம்மை படம் பார்த்தா கூட நீ பார்க்கணும். நல்லா இருக்குத்த பொம்மை, பொம்மை நல்லா இருக்குத்த அத்த. இந்த பொம்மை ரிமோட்டை எடுத்து மாற்றினீன்னா ரிமோட் ஆத்துவோம். ரிமோட்டை எடுத்தேன்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. இதில் என்னென்னா நம்ம ஆம்பளை ஆளுகளுக்கும் கொஞ்சம் அறிவு காணாது. ரெண்டு பேர்த்தையும் நல்லா, யாரும் உங்கள் வீட்டுக்கார அம்மாவையும் நம்ம அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன் விசாரிக்க மாட்டானே? அங்கேருந்து வரும்போதே கொத்தனார் வேலை பார்த்துட்டு மட்டக்கம்பு ஒரு பக்கம் கிடக்கும். வந்த சோறில் நிறைய போதையில் வந்துட்டு பொண்டாட்டி உடனே லைட்டாக வத்த வச்சிடும். வாங்க இவே என்னடி, அதை நான் என்னத்தை கண்டேன். ஒரு உடனே இங்கே எதுவும் கடிக்கிறார் முண்டை. சட்டி ஓட்டிருக்க மாட்டேன், சட்டி ஓடாமல் அடிச்சு இப்படியே. என்னடி அப்படின்னு. உங்கள் அம்மா. ஆமாம் எங்கள் ஆத்தா. என்ன 1 மணி இருக்குங்க, நான் பாட்டுக்கு முட்டைக்கோசு நறுக்கிட்டு இருந்தேன். என்ன அதுக்கு என்ன அந்த முட்டைக்கு? இவர் உடனே பெரிய அர்னால்டு மாதிரி, என்ன அருவாமனையில் இப்படி குதிய வச்சு இப்படி போனாங்க. தள்ளி போங்கத்த, அருவாமனை காலில் வற்றுமுன்னு தான் சொன்னேன். அதுக்கு எனக்கு 16 தேவடி அவசாரி. நான் தேவடியா உடனே உங்கள் ஆத்தா பார்த்தாலும் உடனே விறுவிறுன்னு போய் உங்கள் ஆத்தாலத்தை நட்டுவார் மயிர். இவர் இதில் நிறைய நடந்திருக்கும் போலையப்பா. கல்யாணத்துக்கு இப்போ பார்த்தா பொண்ணு கிடைக்காம நான் சொல்ல மாட்டேன். நாயா டாட்டாசி ஆட்டோவில் கிளம்புற அளவுக்கு வந்துட்டாய். ஊராக போய் ஆட்டியா வரி. இங்கே எதுவும் முத்தூரில் எதுவும் ஆடு வியாபாரத்துக்கு இருக்குமான்னு தான் தேடினாங்க. இப்போ ஊராக போகிறேன், போய் வீடு வீடாக விசாரிக்கிறேன். ஏக்கா அங்கே எதுவும் பிள்ளை கிடக்குமாக்கா? அது சொல்லுது இப்போத்தே மூத்ததை கரையேற்றினேப்பா. கரையேற்றி அது நல்லா வாழுதான், அதையும் கேட்குறேன். தீர்ந்து விட்டு அவன் அடிச்சிடலாம். இன்னும் கேவலமாக நிறைய பேர் இறங்குறேன். 2 உள்ள தாய் இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, 3 உள்ள தாயாக இருந்தாலும் சொல்லுங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நான் கொண்டு வேப்பலையை கட்டி வச்சு அடிச்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணுறது ஆம்பளையெல்லாம் பொண்ணு தர்ற ஆளெல்லாம் கை தூக்குங்க. நீ எதுக்கு தான் தூக்குற? பொம்பளை இம்புட்டுக்கான வாண்டு தூக்குதே எதுக்கு? ஒழுக்கமாறு ஒரு அறதேன் தொங்காசு இல்லடா. இந்த என் தம்பி வந்துட்டல்ல, நேதாஜி படம் போட்டு சிங்கம். கல்யாணம் ஆயிடுச்சாடா? பொண்ணு பார்த்துருக்காளா? எப்படி அமைய? அவன் ஊருக்கு நாடகம் பார்க்க வரல, ஏதாவது பழச வட்டா கிடைக்குமான்னு வர வர ஐயம்பூசிரையை மறிக்க. ஏன் பெண்ணு கிடைக்கல? எனது கப்பலிங்க அது இல்லை. ஏன் கிடைக்கல தெரியுமா? பெண்ணை தீட்டு என்று நினைத்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாட்டிங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊற்று கொள்ளுவாங்கலாம். பொம்பளை பிள்ளைய அப்படி ஒரு நாடு இந்த தமிழ்நாடு. ஆனால் பெண்கள் இல்லை என்றால் எந்த ஒரு ஆண்களுமே கிடையாது. இதே உண்மை. எப்படி போய் எப்படி வந்துட்டு உடனே கைதட்டுவிலே. ஆமாம், நேற்று இந்தியாவை ஜெயிக்க வச்சது நீ தானத்தான். அந்த கடையை 6 அடிக்கலைன்னா தோற்று போயிடும். நேற்று இந்த சாம்சன் தான் அடித்தேன். நானும் கிரிக்கெட் பார்த்தேன் நேற்று. கைதட்டு கொடுக்கலாம். இந்தியா பற்று வேணும். அதுலேயும் கிரிக்கெட்டில் நம்ம தம்பி அவங்க ஆதங்கப்படுறது. எவனாவது இந்த ஆதங்கமாக பேசுகிறேன், அவன் பக்கத்தில் வந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடாது. அவசரத்தில் நம்ம வந்த பிடுங்கி கூட எறிவேன். அவன் பாவம் பல லட்சம் ஆளுங்க கிரவுண்டை சுற்றி உட்காரும் போது அவன் ஒவ்வொரு பாலுக்கும் திஸ் சாம்சன் இஸ் வெரி டேஞ்சர் மேன், த டேஞ்சர் ஃபவுலுண்டி அவன் வேர்த்து நடுங்கி பேட்டை வச்சு அடுத்து அடிக்காட்டாலும் நம்ம நோத்தாங்கம்மான்னு வைவாய்க்கலைன்னு அவன் பதட்டப்படுவா. இவங்க சொல்லுவாங்க வர அந்த பால் அவர் இறங்கி அடிச்சிருக்க மச்சான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இறங்கி அடிக்கிற டிவியில் ஏறிட்டேன். டிவியில் ஏறி ஓட்ட ஓட்டுக்கிட்டு சைடாக விளையாடுனேன். டிவி வச்சு கம்மா கரையில் அன்றைய காலத்தில் உங்கள் அம்மா கடான்னு கேட்டால் கம்மா கரையில் போய் துவைச்சிட்டு வருங்க. மங்குன்னு துவைச்சிட்டு வரும். நீ எப்படி நாடகத்தை கருத்துருவேன்னு நினைக்கிறேன். போ பங்காளி, அங்கே போ பங்காளி, பங்கு போ பங்காளி. சித்தி மயந்தேன், சொத்தை பிரிக்கிறதுக்கு அப்படி தெரியும். அந்த ஒருத்தன் கவர்ந்துட்டேன். நல்லா சிரிச்சானே, ஓ அன்பு போதும். என்ன லேடிஸ் நினைச்சிட்டான்டா, 500 ரூபா கொடுத்து இப்படின்றான்டா. எவ்வளோ கேவலம். அப்பெல்லாம் இங்கே இருக்க பெரியவெல்லாம் தெரியும். ஏத்தா உங்கள் காலத்துலலாம் எங்கே போய் துவைப்பிய? என்னப்பா கம்மாதே. அப்புறம் என்ன ஸ்விம்மிங் பூலாக இருந்துச்சு மயிறு. கம்மாயிலேருந்து துவைப்பார். கம்மாயில் துவைக்கும் போது பொம்பளை ஆளுக்கு சத்தம் உசு உசு உசுன்னு துவைச்சு புளிஞ்சு காய போடுங்க. இன்னைக்கு பூரா வாஷிங் மிஷின் தான். கொண்டு போய் சட்டையை போடுறாங்க, எடுக்கிறாங்க. 2 காலரை காணோம்.
பூரா அரைச்சி தள்ளி ஒரு ஒம்பளைலாம் வந்து கிராமத்துலேருந்து வந்தது, அதுக்கு வாஷிங் மிஷின் தெரியாமல் கிரேண்டில் ஓட்டு ஆட்டி புரிஞ்சு கேட்குறேன் எங்கே சட்டைன்னு, இப்போ தான் ஆட்டிக்கிட்டு இருங்க, இருங்க வலிச்சு அழிட்டு வரேன்ட்டு. அப்புறம் அந்த சட்டையை விபூதி அவன் எரிச்சு பூசி இந்த அந்த வரேன்டி கண்டால் இந்த வரேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊர் களிச்சேரி பக்கம்லாம் மானாமதில் சோமைன்னு ஒரு முடிவெற்றவர் இருந்தார். நம்மளை அழகுபடுத்தக்கூடிய முடிதிருத்த நிலையம் வைத்திருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதே உண்மை. அவர்கள்லாம் சரியான கலை. அப்போல்லாம் எங்கள் ஊருக்கு சோமை வருவார், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். எங்கள் மண்டை உரம் செம்பரியாடு மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார், சோமா ஒட்டை வெட்டிடணும். அவர் கரைச்சி புரிச்சு வெட்டி எரிஞ்சிருவாப்புல. இன்னைக்கு பயலு ஊரா சின்ன 7வது தான் படிக்கிறேன். அப்படியே கூகுளில் பார்த்துட்டு சலூன் கூடக்காரன்னே இந்த பக்கம் ஒட்டை எரிச்சிருங்க, பின்னாடி மம்பட்டி ஒட்டி வச்சிருங்க, முன்னாடி என்ன பண்ண பிடிங்கிருங்கன்றேன், சித்திரவதை படுத்துறேன். சரி இதுதான் அப்படின்னா பொம்பளையால் ஊரா இப்போ வந்து ஐப்ரோ வந்து மேடம் ஊசியை வைங்க, புருஷன் காசு ஊரா கரியா போகுது. ஊசியாக சொன்னா அவங்க மேடம் நல்லா செதுக்கிறவா, நல்ல ஊசியாக வைங்க. 4 முடிய கம்பு கட்டிங் போர்டு எடுத்து வெடுக்கு பிடிக்கிட்டு 2300 ரூபா ஆகுது மேடம், சீப்பை பண்ணிடுறீங்களா? சீப்பை இல்லை, என் புருஷன் சட்டப்பையை பார்க்குறேன் அள்ளி விடும். கொஞ்சம் வாலியம் வைங்க, சப்புன்னு இருக்கு, லைட்டாக உப்பு போடுங்க, ஒரு சாங் பாடுவோமா? அல்லோ அல்லோ என் தம்பிகளுக்காக அந்த பாட்டு கேட்க கூட வேண்டிய நிலமா இல்லையாடா. வரும்போது மல்லிகைப்பூவா இருந்தேன், அப்ப கனகாமரமா பேனா மது பழக்கம் பேனா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டி குடலு வேகுமே நம்ம ஆஜமானவி உள்ள குடிநாள தெருவில் வாடுமே. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலு மேகுமே நம்ம ஆஜமானவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஜ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஜ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்க. 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலு வேகுமே நம்ம அஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம அஜ மாணவி உள்ள அப்பையாத்தா நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இத பாலா போன இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் சீரழிஞ்சு தெருவல் நிக்குது அண்ணன் தம்பிகளா. என்ன நான் பாடினாலும் கேட்கறதுக்கு இங்கே ஆள். இப்போ தாண்டா எம்கேன்னு தெரியுது அவனுக்கு. என் தம்பி அவ்வளோதான். என் தம்பிலாம் அடுத்து வரும்போது நீ ஒரு நல்ல மனிதன் என்று பேர் வாங்க வேண்டும். வாழ்த்துக்கள் தான். ஆனால் அவ்வளவு தவறு செஞ்சாலும் அவன் ஒரு விவசாயி மகன் நிரூபிச்சான் பாருங்க. தமிழன் வரப்பு வெட்டிட்டாலும் அப்படியே கணம் முறிஞ்சிரும். விவசாயத்தை நம்ம விட்டு விட்டு வெவ்வேறு வேலையை பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் மாத்திரை சோறு தான் வரப்போகுது. மாத்திரை தான்
காலையில் 2 மாத்திரை, சப்பாத்திக்கு மாத்திரை கொண்டு வந்துடுவாங்க. சப்பாத்தினா புழு கலர், மஞ்சள் கலர்னா ப்ரீ ரைஸ், அந்த மாதிரி மாத்திரை வந்துடும். விவசாயத்தை கட்டி காக்கக்கூடிய உறவுகள் இங்கே அமர்ந்திருந்தால் பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணங்குறேன். ஏன்னா நானா விவசாயமாக இவன் திருந்த மாட்டான்டாவேன். இப்போ பயலுகன்றவன் நாளைக்கு போய் அங்கிட்ட என்னை கோத்தாங்கம்மான்னு வைவேன். அவன் என்னை சொல்கிறான்டா கோத்தா எம்கேஆர், அடுத்த வட்டம் வரும்போது அவனை புலந்துரும் உண்டு. என் தம்பிகள் என்னை திட்டினாலும், எங்கள் அண்ணங்கள் திட்டினாலும், அக்கா தங்கச்சி திட்டினாலும், நம்மளை பிறர் திட்டுறாங்க என்பதற்காக அவர்களும் நல்லவர்கள் தான். திட்டத்தான் உயர்ந்துக்கிட்டே இருப்போம். வாழுகன்ட்டேன் போறோம். நான் கூட கரடி நினைச்சு மெதுவா வானே, ஏனே நான் ஏற்கனவே பயந்துவேன். சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு அன்பாலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் எம்கேஆர் அவர்களுக்கு எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சேவனிப்பட்டி விவோ சங்கத்தின் சார்பாக அன்பழகத்துக்காக ரூபாய் 501 அன்போடு வழங்குகின்றோம். இவ்வளவு தேவலை பேச்சு பேசினியா? சேவனிப்பட்டி விவோ சங்கம் என்னன்னா, விவோ சங்கம் கிடையாது. விவோ சுருக்கமா விவோ சங்கம் வச்சிருக்கோம். வில்லேஜ் ஆர்கனைசேஷன், கிராம ஒருங்கிணைப்பு, சேவனிப்பட்டி கிராமத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சங்கம். அதே விவோ சங்கம் சுருக்கமா வச்சிருக்கோம். பரவாயில்ல, அவரை கொண்டு போய் 3ஆம் நம்பர் ரூமில் படுக்க போட்டு இந்த வாரேன். எங்கள் அண்ணன் தான் அன்பை இங்கே கொடுத்து விட்டு போகணும். ஒவ்வொரு ஆளும் உரையாட்டினீங்கன்னா இந்த நாடகம் முடிய நாளைக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிடும். உண்மையிலே பிஓஓ சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் பேசும்போது நீயே மைக் ஆஃப் பண்ணிட்டிய, உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன கரத்திலும் புனலானக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் முத்தூர் கிராமத்தில் அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஓட்ட கோவிலார் செல்வ விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசி விளையை முன்னிட்டு நம்ம முத்தூர் கிராமத்தில் ஒன்றுபட்டு ஊர்கூட்டம் போட்டு நாடகம் வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்கு என்னை தேடி வந்த முத்தூர் கிராமத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தூர் கிராமத்தில் ஒன்றுபட்டு இந்த சக்தி உள்ள விநாயகருக்காக இந்த நாடகம் நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அருமை செல்வம் முத்துச்செல்வம் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி மணப்பாறையை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து அந்த சம்பளம் பத்தலைன்னு இங்கேயும் நாரதர் போடுறேன். என் தம்பி தான் முந்தானத்து மேடையில் வந்து அழுதுட்டேன். நீ ரொம்ப இது பண்ணாத, ஸ்டூடெண்ட் பூரா என்னை மடுவுன்றாங்க. மடுவுதேன். என் அன்பு தம்பி மதுரை ஏர்போர்ட் அருகில் உள்ள பரவம்பட்டியை சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் தம்பி வக்கனா கொண்டு கருப்புசாமி. அவனுடைய வாய்ஸ் ஒரு வாய்ஸ் தான், உண்மையிலே திறமையானவன். படித்தாலும் அவன் எங்கு சென்றாலும் அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடர். கருப்பு ஹலோ ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் யாவும்
தந்த இன்பம் இங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் நீ எங்கள் பக்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் உன் புகழ் வாழியவே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியே தீட்டிடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்ப வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு வெந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே இந்த ஒரே பாட்டில் ஒட்டுமொத்த உறவுகளோட கவனத்தையும் அன்பையும் பெற்று விட்டான் என் அன்பு தம்பி கருப்பசாமிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ஒவ்வொரு கலைஞனும் உலகத்திலே சாதிக்க வேண்டும். இன்னைக்கு நாடகத்தில் நடித்தவங்க தான் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணன். நான் நாடகத்திலே அதிகமாக சந்தித்த ஒரு நாரதர்னா கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணன் தான். அதே மாதிரி டான்ஸில் பிப்பாஸ் தாமரச்செல்வி அவங்க. இவங்களை எல்லாம் அங்கே கொண்டு சென்றது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் இல்லை என்றால் எந்த கலைஞனை முன்னேற முடியாது. நீங்கள் தான் உறவுகள். இருக்க மைக் சைடு ரொம்ப குறையுதே தயா சிங்கம் வாலிமொழி என் தங்கம். அப்போ அது வந்தவர் என்னத்த கல்வாச நாட்டுக்கு சொந்தக்காரர் வடமாடு புகழ் பிஎஸ்கே சசி வளர்ப்பு தம்பிகள் அச்சரம்பட்டி அமுல் நினைவாக ஏடிஎஸ் கபடி குழு சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவுகளே. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. என்னடா மல்லிகைப்பூ பின்னாடி சொல்லியிருக்காமே ஒட்டி இருக்கா இல்லை எதுலையும் வச்சிருக்கானே என் தம்பி, அதை எடுத்து விடுறா. எனக்கு அசிங்கமா இருக்கடா, எடுத்து விடா. நாளைக்கு தெரியும்படி கண்டாரலி. கேமரா வேல்ராஜ் கேமராமேன் அவர் தான் விடுதலை எடுத்தவர். உனக்கு விடுதலை தரேன் ஓடிடு. உன்னைக்கு ஒண்ணுக்கு நெருக்கிருச்சு. ரொம்ப நேரமா பார்த்தேன். நான் அடுத்த வட்டம் வரும்போது பேம்பஸ் மாட்டிட்டு வாடா.
இந்த இருக்க ஆளு எப்படி இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அந்த வர எங்கள் அண்ணன் மளிகை எடுத்துருச்சுவாரு. பெரிய சாதனை இல்லை அவன் பின்னாடி பிடுங்கினது. அதை தூக்கிட்டு நீ நம்ம கெண்ட மீன் தூண்டி விழுந்த மாதிரி இப்படி காமிக்கிற. ஆனால் அந்த வீரத்தமிழச்சி என் தாய்மார்களை நம்ம எத்தனை கோயில் கட்டி கூட வணங்கலாம். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அது குடும்பம் நடத்துது. நல்லா இருக்கணும் தான். இனிமேல் 2026 நான் சொல்றதை எல்லாரும் கடைபிடிங்க. புரிஞ்சேன். ஆப்பு சாப்பிட்டா நீ புல்ல சாப்பிட்டு புல்ல சாப்பிட்டேன்னா அவன் என்ன நோத்தாம போட்டாலும் நீ சேலையை ஏற்றி கட்டிக்கிட்டு என்னடா கொம்மான்ட்டு அவன் என்னடின்ட்டுவேன். நீ என்னடா கொம்மா 2 பேரும் கொம்மா கோத்தான சண்டை வழங்க பிள்ளைய போறான். ஏன் அம்மா ஏன் ஐயா ஏன் ஆத்தா என்ன பண்ண சொல்ற? என்னைக்கு மதுவை விட்டு நம்மெல்லாம் திருந்துறோமோ அன்னைக்குத்தான் நம்ம சாதிக்க வேண்டும். இதான் உண்மை. யாரு கேட்குற? நான் படித்து சொல்கிறேன். இந்த முத்தூர்லேருந்து திருப்பத்தூர் காலையில் 10 மணிக்கு போகும்போது இந்த சட்டை வெள்ளை வெள்ளையர்னு தும்ப பூவாக இருக்கேன். டீ சாப்பிடும்போது கூட 10 மணிக்கு இப்படி சாப்பிடுவேன். 12 மணி ஆயிடுச்சுன்னா அந்த சட்டை 70 ஏரியில் போட்டாலும் துவைக்க முடியாது. அப்படியே பூரா அழுக்கா என்னத்தை சொல்ல. உண்மைதானே? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன். நாடக உலகத்திலே எத்தனை வாத்தியார் இருக்கா? மிருதங்க வாத்தியார் ஒரு 12 மாணவர் 13 மாணவர் 15 மாணவர் 20 மாணவரை தான் உருவாக்கியிருப்பார். ஆனால் நாடக உலகத்திலே 200 மாணவர்களை உருவாக்கின ஒரு பெருமை யாருக்கு சேரும் என்றால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் என்னுடைய சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயம் அவர்கள் தான். 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்கார். அதில் ஒரு மாணவர் தான் இங்கே மிருதவாசிக்கூடிய அன்பு தம்பி. இவன் சின்ன வயசுலேருந்தே ஞானமானவன். உங்கள் தாத்தா ஒயிலாட்டு வாத்தியார். சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடத்தில் இந்த இசைக்கருவிகளை வாசித்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அப்போத்தான் அவங்க அப்பாலாம் அப்பயே யோசிச்சிருக்காரு. அவங்க அப்பா என் பிள்ளை ஞானமா எப்படி விருதுகள் வாங்கிட்டு வருவேன், நம்ம இருக்கிறதே ஓட்டு வீடு, விருதுகள் வைக்க இடம் இல்லடா, அதனால உனக்கு வைக்கிறோம்டா விருதோட பெரிய பேர் தான் தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார். மருது மெடிக்கல் மிராக்
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய அண்ணன். ஆமாம், பெரிய தொழிலாளி இல்லையாப்பா? உன்னைய பார்க்க முதல்லாம் வண்டி கட்டி வருவாங்க, இப்போ நீ வண்டி கட்டி போய் குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்க. என் அன்பு தம்பி, மணப்பாறை மண்ணுக்கு சொந்தக்காரன் வரேன். அடியெல்லாம் கிராசாத்தியாக இருக்கு. ஏன்னா சீமக்கரு அடி தானே அது. டேப்பில் அடிக்கணும்னு அன்றைக்கி போட்டு தொடையில் போட்டு அடிச்சுட்டு கிடைக்கும். சத்த வலைன்னு மயிச்சிட்டுக்காரோட சண்டை போடுறேன். கப்பலிங்க ஓசு கிடையாது, சூம்பு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டேஜ் பெற மணிவேல். இப்போ ஆடின ஆட்டம் 2 நாளைக்கு மேல் வலிக்கும். அவன் அடித்தா காசு வாங்க, நீ முண்டை மேல் வலி தானே வர்றேன். ஆனால் தம்பி ஆட்டம் உட்காந்த இடத்துல குழி வரைச்சிட்டானே, இப்படியே வெட்டி இழுத்துட்டாங்க. சூப்பரா, உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், வாழ்த்துக்க. அப்படியாவது போதை இறக்கலாம்னு தான் போனேன். ஒரு இன்ச்சு கூடிக்கிருச்சு மறுபடியும். தம்பி அந்த ரவுண்டாக இருக்கிறது எதாவது செய்ப்பா. மட்டையெல்லாம் எடுத்துட்டு வரலையா? போதியா சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கான் அன்பு தம்பி கருவட்டி. இவன் பட்ட பேரு கருவட்டு கிடையாது, நான் வைக்கிறேன் பாரு, நீக்குறோ. கண்ணு முண்டை உள்ள போயிருச்சு. என் அன்பு தம்பி மூர்த்தி அவர்கள் சீன்தாளம். இங்கேப்பா, ஏன் திருப்பத்தூர்ல வண்டி ஏறி ஊருக்கு போறியா? இங்கே வா, பெரிய ஆச்சரியத்துக்கு பாரு. ரெடியா சார்? பாடெல்லாம் உன்னை கூப்பிடல. உன்னை யார் பாட கூப்பிட்டா? பெரிய சூப்பர் சிங்கரு. இப்போ நான் பாடுற பாட்டு கரெக்டாக தாளம் போடு. எண்ணிரண்டு 16 முண்டை. நான் இன்னும் பாடவே இல்லை. கிண்ணா கிண்ணான்றான்டா. அடிப்பு அத்துருவார் என் தலைவர். பாடா சூப்பர். மூஞ்சியை திருப்புங்க. ஆந்த எங்கேன்னு இவன் தான் முக்குளிப்பான்டா முருகா. முக்குளிப்பா இருக்கல கம்மாயில், அந்த முக்குளிப்பான் பிறந்த மூத்த மயனே இவன் தான். இவெல்லாம் முதல்ல இருந்தால் பொண்டாட்டிக்கு அடையாளமே தெரியாது. இப்படியே இருப்பேன் பேய் மாதிரி. கரெக்டாக போடு. தம்பி பாட்டை ஆரம்பிக்கவே இல்லை. கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அரைவேன். ஒன்றும் பாட விடு, இல்லைன்னா நீ ஏதாவது செஞ்சு விட்டு போ. பாட்டை தொடுறதுக்குள்ள. மாரியம்மா பொலந்து ஓச்சு. மாரியம்மா அக்கினி சட்டியாக அமர்த்திட்டேன். எப்படி பாடுறேன் பாரு. உடனே தேவை மூத்திரத்தை குடிக்கணும். இப்படி ஒரு முட்டனாக்கு எங்கனையும் பார்க்கடா. மாரியம்மான் கற்பூர நாயகியே கண். இது நாடக மேடைய பாரா. உன் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? தம்பி நீங்க போயிருங்க, கொலை விழுந்து போவேன். எதுக்கு எடுத்தாலும் நொட்டின் நொட்டின்னு நகைச்சுவை. இங்கே வாங்க செஞ்சாங்க. நகைச்சுவைக்காக செஞ்சேன். தம்பி மூர்த்தி, உன் முழு பேர் என்னப்பா? கிருஷ்ணமூர்த்தி. உண்மையிலே ஒரு திறமையான ஒரு பாடகன். உங்கள் கைதட்டோட ஒரு பாட்டு பாட சொல்கிறேன், நீங்களே மறுபடியும் கைதட்டுவீங்க. ஒரு பாட்டு பாடுறா, எக்கோ வச்சு ஏற்றுங்க. போடுறா ஒரு பாட்டை. ஹலோ மயிரெலாம் சொல்லக்கூடாது. பாட்டை பாடுனா பெரிய ஏசுதாக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. கூடி அருவி கொட்டுதே அடிவு மேல, அத தேடி உசுர ஒட்டுதே தின உன்னால. மலை கோயில் விளக்காக ஒளியாய் வந்தவளே, மனசோடு தட போட்டு எனையே தந்தவளே.
கண்ட முடி கண்ட கனவே பல ஜன்மோ தாண்டி வந்த உறவே ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை வைத்தேன் முசிறுக்கு கோயில் கட்டி உன்னை கொலை வச்சு கொண்டாடினேன் மழை வேஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன் முகம்தான் கண்ணேடி போகையில கொஞ்சம் கொலுசாக என் மனம்தான் மழை வேந்தா தானே மண் வாசம் பண்ண நினைச்சாலே பூவாசந்தான் மலை மேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன் உன்னை படம் போல் மனசில் மாத்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. வாழ்த்துக்கள் நாங்கள் அண்ணன் காசு வாங்கிக்கப்பா. சுண்ணாம்பெருப்பு PR கண்ணன், பிராமதி, சஸ்மிதா, முத்தூர் ரவி சார்பாக ரூபாய் 1001. நன்றி சிங்கா. போய் அந்த 5 நம்பர் உங்களை பாடு. நரஸ் 8 இன்ச்சு ஊசி ஒன்று போட்டு விடுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன். சமீபத்தில் தான் நடந்தது. இனிமேல் வர்ற ஊருக்கு என்னை நான் திருத்திக்கலாம்னு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், தயவுசெய்து கர்ப்பிணி பெண்கள், ப்ரெஷர் உள்ளவங்க, இதயம் பலவமானவங்க, முடியாதவங்க இருந்தால் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. அன்றைக்கி சாமி அழைக்கும் போது ஒரு கர்ப்பிணி பெண்கள் விழுந்துட்டாங்க. என்னப்பா தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப இதாகிடுச்சு, 108 போகிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் சாமி அழைக்க போகிறேன். அப்படி இருந்த ஆளுகள்லாம் வெளியேறிக்குங்க. எக்கோய்